இன்றைக்கி நாங்கள் புது வீட்டுக்கு எல்லா பிளான்ஸையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கான என்னெல்லாம் பிளான்ஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறேங்கிறது தான். ஸோ லாஸ்ட் டைமாக குடுன்னு ஓடி போய் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துருந்தேன். பட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது இப்போ நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ். இது போக அம்மா வீட்டில் உள்ளது நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்களேன், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். இன்னும் பிளான் பண்ணாமல் நிறைய இருந்தது. கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சில பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே மண்ணெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு பார்ட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் வச்சுருந்த பிளான்ஸ் தாங்க ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது போக இங்கே உள்ள பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஸோ 2 வாட்டி அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம். புது வீட்டுக்கும் அந்த வண்டியில் எல்லா பிளான்ஸும் வந்துடுச்சு. ஸோ 2 ட்ரிப். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பில் உள்ள பிளான்ஸ் தான். அம்மா வீடு எனக்கு கொஞ்சமாக இருக்கக்கூடிய என்னோடய வீட்டில் உள்ள பிளான்ஸு. இப்போ அடுத்த ட்ரிப் வரப்போகுது. எனக்கு இது கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. எங்களுக்கு மொட்டை மாடியில் ஏற்றுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ஒரு லோடு வண்டியில் உள்ள பிளான்ஸ் எல்லாத்தையுமே பால்கனியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் கரெக்டாக மண் படாத மாதிரி கீழே நெட்டெல்லாம் போட்டு எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இது மொட்டை மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணணுங்க. அடுத்து இங்கே தாங்க மேக்ஸிமம் பிளான்ஸ் நான் வைக்க போகிறேன். இதான் எங்களோட மொட்டை மாடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் புது வீட்டுக்கு எல்லா பிளான்ஸையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கான என்னெல்லாம் பிளான்ஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறேங்கிறது தான். ஸோ லாஸ்ட் டைமாக குடுன்னு ஓடி போய் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துருந்தேன். பட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது இப்போ நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ். இது போக அம்மா வீட்டில் உள்ளது நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்களேன், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். இன்னும் பிளான் பண்ணாமல் நிறைய இருந்தது. கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சில பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே மண்ணெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு பார்ட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் வச்சுருந்த பிளான்ஸ் தாங்க ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது போக இங்கே உள்ள பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஸோ 2 வாட்டி அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம். புது வீட்டுக்கும் அந்த வண்டியில் எல்லா பிளான்ஸும் வந்துடுச்சு. ஸோ 2 ட்ரிப். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பில் உள்ள பிளான்ஸ் தான். அம்மா வீடு எனக்கு கொஞ்சமாக இருக்கக்கூடிய என்னோடய வீட்டில் உள்ள பிளான்ஸு. இப்போ அடுத்த ட்ரிப் வரப்போகுது. எனக்கு இது கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. எங்களுக்கு மொட்டை மாடியில் ஏற்றுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ஒரு லோடு வண்டியில் உள்ள பிளான்ஸ் எல்லாத்தையுமே பால்கனியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் கரெக்டாக மண் படாத மாதிரி கீழே நெட்டெல்லாம் போட்டு எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இது மொட்டை மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணணுங்க. அடுத்து இங்கே தாங்க மேக்ஸிமம் பிளான்ஸ் நான் வைக்க போகிறேன். இதான் எங்களோட மொட்டை மாடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.